அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாத பலனும் சரி, எல்லா கிரக பயிற்சியுமே நம்ம கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் எல்லாம் பாருங்க. இப்ப வரக்கூடிய சுக்கிரன் வந்து லாப சுக்கிரனா வர்றார். கால புருஷனுக்கு 11ஆம் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில அவர் பயிற்சி ஆகிறார். அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பயிற்சி ஆகிறார் மகர ராசியிலிருந்து. அப்ப பயிற்சி ஆகும்போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார்? ஏன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கிர பகவானுக்கு. அப்ப லாபமா கொடுக்க போறார். ஒரு 12 ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். நான் எல்லா வீடியோ சொல்லக்கூடிய விஷயம்தான். இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப விதியை மீறி இது செயல்படாது. கோச்சார கிரகங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதகம், தசாபுத்தி நல்லா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் இல்லைன்னா எதுவுமே இயங்காதுங்க. நம்மளுடைய ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க. மார்ச் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் பயிற்சி இருக்குது. லாப சுக்கிரனா வந்து நிக்கிறாரு. இதுல 3 கிரகம் இணையுது பாருங்க. சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கிரன் இணைகிறார். அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போற? அது இல்லாம சூரியனுக்கு கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார். அப்ப இந்த 3 கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி ஒரு தைரியமான ராசிக்காரங்க யாருன்னா மேசராசி தான் சொல்லணும். இதுலயுமே தன்னம்பிக்கை விடாதவங்க நபர்கள் யாருன்னா மேசராசிக்காரங்க தாங்க. எது வந்தாலும் சரி போராடி போராடி வெல்லக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா மேசராசிட்ட தான் இருக்கும். ஏன்னா இது அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். இரத்தக்காரகன், பூமிக்காரகன் யாரு? நீங்க தான், மேசராசி என்பது தான். அப்ப இதுலயுமே எப்படி இருப்பாங்க? தைரிய குணம். எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம தைரியம் நம்ம ஜெயிக்கணுங்கிற குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மேசராசி என்பது நிறைய பேர்கிட்ட இருக்கும். விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர் யாரு சொல்லணும்? மேசராசியை சொல்லணும். இவங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. இவங்க ராசியில யாரு உச்சமாகிறாரு? சூரிய பகவான் உச்சமாகிறாரு. சூரியனா யாரு? எல்லாத்தையுமே வழி நடத்தக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்? உங்கள்ட்ட தாங்க இருக்கும். எதுலையுமே நேர்மையா போவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. மேசராசிங்கிறது நேர்வழி பாதையில மட்டும்தான் இவங்க போக முடியும். நேர்வழி பாதையை விட்டு தாண்டி போயிட்டாங்கன்னா சரியா இருக்காது இவங்களுக்கு. மேசராசிக்காரங்க எதுலையுமே தன்னம்பிக்கை, தன்மானம், ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. வீடு, வண்டி, வாகனம், பூமி இது மேல நிறைய ஆசைகள் இருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோவம் இருந்தாலும் நல்ல சிந்தனை இருக்கும். தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேசராசி என்பது எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான், லாப சுக்கிரன் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்க ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த சுக்கிர பெயர்ச்சியில. அடுத்து 6ஆம் பாவத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் உங்களுடைய சஞ்சாரம் செய்யறாங்க கன்னிகா ராசியில. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்த்தோன்னா உங்களுக்கு 10ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்வார். அதாவது மகர ராசியில உச்சமாயி சஞ்சாரம் செய்வாரு. அடுத்து 11ஆம் பாவத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க உங்களுக்கு.
சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், மொத்தமா 4 கிரகம் ஒரே இணைவுல வந்து நிக்கிறாங்க உங்களுக்கு 11ஆம் பாவகத்துல. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ராகு பகவான் உங்க அமைப்பு பிரகாரம் பார்த்தோன்னா 12ஆம் பாவத்துல இருக்கிறார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான், அதாவது மார்ச் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிர பயிற்சியில பாத்தீங்கன்னா அவரு உங்க ராசில இருந்து 12ஆம் பாவகத்துக்கு மீன ராசியில போய் சஞ்சாரம் செய்வாரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துல இருந்து 11ஆம் பாவத்துக்கு போவார். மற்ற கிரகம் எல்லாமே அதே அமைப்புலதான் இருக்கும். மற்றபடி பார்த்தா உங்களுடைய ராசி அதிபதியானவர் எப்படி இருக்கிறார் நல்லா பாருங்க. ராசி அதிபதி போய் உச்சமா போய் உட்காந்துருக்கு. ராசி அதிபதி உச்சமா இருக்கிறார் உங்களுக்கு. அப்ப எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாங்க? இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க. நல்லா பாருங்க, நம்ம உடம்புல 9 ஒளிகள் இயங்குது. 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த நேரம் நம்முடைய ஜாதகத்துல தசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை பார்ப்பாங்க. இதுதான் விதி. அதான் சொல்லுவாங்க விதி மதி கதி. விதிங்கிறது என்ன? நம்முடைய பிறப்பு ஜாதகம். மதிங்கிறது என்ன? தசா புத்தி. கதிங்கிறது என்ன? கோச்சார பலன். அப்ப இது 3மே ஒரு மனிதனுக்கு கரெக்டா இருக்கணும். இதுல ஒண்ணு அப்படியே பலவீனமா சரியான பலன் இருக்காது. நம்ம சொல்லக்கூடிய பலனுக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் மாறாக இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவீங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கிட்டு இதை பலன் எடுங்க. இது பொதுவான பலன். இந்த கிரகங்கள் நகர்வை வச்சு பொது பலன் நம்ம கொடுக்குறோம். இதே ஒருத்தருக்கு நல்லா தசாபுத்தி நடத்தினா நம்ம சொன்ன விஷயத்துல கரெக்டா மாறாம கரெக்டா நடக்கும். நல்லா பாத்துக்கங்க. நம்முடைய ஜாதகத்துல நல்லா ஒரு தசாபுத்தி இருக்கும். எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். இந்த கலியுகத்துல ஒரு உயிர் ஜனனம் ஆகுனா எல்லாத்துக்குமே கர்ம வினை உண்டு. அந்த நேரங்காலம் வரும்போது அந்த கர்ம வினையை அவங்க சந்திப்பாங்க. எல்லா டைமும் ஒரு மனிதன் வந்து பிரச்சனையை பார்க்க மாட்டாருங்க. பிரச்சனை பார்க்கிறவருக்கும் நல்ல காலம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த காலகட்டத்துல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதுக்கப்புறம் இப்ப நல்லா இருக்கேன். எப்படி சொல்றாங்க? அவங்களுடைய ஜாதகத்துல அந்த தசாபுத்தி நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த தசாபுத்தி மாறும் பொழுது மாற்றங்கள் வரும். ஏன்னா இந்த இதுல 3 ரசத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி திசை நடக்காது. மேசராசி நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி திசை நடக்காது. உங்க ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி வரும். ஒரு சில பேருக்கு சுக்கிர புத்தி வரலாம், சுக்கிர தசை வரலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசைன்னா யாருங்க? சுக்கிர பகவான் இருந்தாங்க. யாருமே ஆசை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க. ஆசைக்காரர் ஆண்களுக்கு பெண்களை களத்துல திருமணத்துக்கு கார யாரு? சுக்கிர பகவான் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வீட்டு, இந்த இசை, கலை, இதெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான் தான். இது நல்லா இருந்தாலும் இது எல்லாமே நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். யாருமே ஆசை இல்லாம வாழ முடியாதுல்ல. ஏதாச்சும் லைஃப்ல ஒரு ஆசை வச்சிருக்கும்ல, லைஃப்ல இதை வாங்கணும், அது நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும்ல. அந்த ஆசைப்பட்ட கிரகம் தான் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டுல கும்பத்துல வந்து நிக்கிறாரு. உங்களுக்கு லாபத்துல வந்து நிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஒரு சில தடவை அஸ்தமனம், வக்ரம் இதெல்லாம் தாண்டி தான் வந்தீங்க. நிறைய ஒரு தடைகளை பார்த்திருப்பீங்க. குடும்ப ரீதியாக பாருங்க, உங்களுக்கு நிறைய ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு நல்லா பாருங்க. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு சில பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல ஒரு இட மாற்றங்கள். நல்லா பாருங்க, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், ஒரு சில தடைகள், இது எல்லாமே மேசராசிக்காரங்க சந்திச்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த ராகு பகவானுங்கிற கிரகம் உங்க ராசி மேல நின்னுச்சா, நிறைய ஒரு தடையில பார்த்தாங்க. ஒரு வருஷமா கேட்டு பாருங்க, மேசராசிக்காரங்க மருத்துவ செலவு பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 1.5 வருஷத்து காலத்துல பாருங்க, எடுத்து பாருங்க, மேசராசி என்பதற்கு மருத்துவ செலவுகளோ இல்லை குடும்பத்துல விரைய செலவுகளோ நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க. அரசியல்வாதி, அரசாங்க தொடர்பு, எதாச்சும் ஒரு விஷயத்துல போய் ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க. நிறைய ஒரு பிரச்சனையை தாண்டி தான் வந்திருப்பாங்க மேசராசிக்காரங்க. அவங்களுடைய கால அமைப்பு அப்படி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிறைய பேருக்கு மன வருத்தங்கள். நல்லா பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், ஒரு சின்ன தடைகள், திருமணம் ஆகாம டிலே ஆகிட்டே போறது, மனைவி ஒரு பிடிவாத குணம் ஆகிறது, ஒரு மன சஞ்சலத்தில் ஆகாது, நண்பர்கள் உங்களுக்கு எதிரியா மாறுறது, இது எல்லா நிகழ்வுமே நடந்துச்சு. உங்களுக்கு இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரகங்கள் மாற மாற கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜனவரி மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. தசாபதி நல்லா இருந்துட்டாவே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறிடும் உங்க ஜாதகத்துல. தசாபதி 6, 8 பணம் நடந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலனுக்கு சம்பந்தமே இருக்காது.
அவர் போய் நிறைய கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்கு பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, என் உடம்பு மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப சில பேருக்கு ஜாதகத்துல தசாபுத்தி தான் மெயினான ஒரு விஷயம். இப்ப இந்த மேச ராசிக்கு இந்த லாப சுக்கிரன் என்ன பண்ண போறாரு? நல்லா பாருங்க, லாப சுக்கிரனா வராரு, நட்பு கிரக வீட்டுல போய் இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு. அதுல எந்த அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி ஒரு தைரியமான ராசிக்காரங்க யாருன்னா மேசராசி தான் சொல்லணும். இதுலயுமே தன்னம்பிக்கை விடாதவங்க நபர்கள் யாருன்னா மேசராசிக்காரங்க தாங்க. எது வந்தாலும் சரி போராடி போராடி வெல்லக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா மேசராசிட்ட தான் இருக்கும். ஏன்னா இது அதிபதி யாரு? செவ்வாய் பகவான், இரத்தக்காரகன், பூமிக்காரகன் யாரு? நீங்க தான், மேசராசி என்பது தான். இப்ப இதுலயுமே எப்படி இருப்பாங்க? தைரிய குணம், எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம், நம்ம தைரியம் நம்ம ஜெயிக்கணுங்கிற குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மேசராசி என்பது நிறைய பேர்கிட்ட இருக்கும். விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபரும் யாரு சொல்லணும்? மேசராசியை சொல்லணும். இவங்க தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க. இவங்க ராசியில யாரு உச்சமாகிறாரு? சூரிய பகவான் உச்சமாகிறாரு. சூரியனா யாரு? எல்லாத்தையுமே வழி நடத்தக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்? உங்கள்கிட்ட தாங்க இருக்கும். எதுலையுமே நேர்மையா போவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. மேசராசிங்கிறது நேர்வழி பாதையில மட்டும்தான் இவங்க போக முடியும். நேர்வழி பாதையை விட்டு தாண்டி போயிட்டாங்கன்னா சரியா இருக்காது இவங்களுக்கு. மேசராசிக்காரங்க எதுலையுமே தன்னம்பிக்கை, தன்மானம், ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. வீடு, வண்டி, வாகனம், பூமி இது மேல நிறைய ஆசைகள் இருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோவம் வரும். முன்கோவம் இருந்தாலும் நல்ல சிந்தனை இருக்கும். தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேசராசி அன்பு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான், லாப சுக்கிரன் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறார்? இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்க ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த சுக்கிர பெயர்ச்சியில. அடுத்து 6ஆம் பாவத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் உங்களுடைய சஞ்சாரம் செய்யறாங்க கன்னிகா ராசியில. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்த்தோன்னா உங்களுக்கு 10ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்வார், அதாவது மகர ராசியில உச்சமாயி சஞ்சாரம் செய்வாரு. அடுத்து 11ஆம் பாவத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க உங்களுக்கு. சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், மொத்தமா 4 கிரகம் ஒரே இணைவுல வந்து நிக்கிறாங்க உங்களுக்கு 11ஆம் பாவகத்துல. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ராகு பகவான் உங்க அமைப்பு பிரகாரம் பார்த்தோன்னா 12ஆம் பாவத்துல இருக்கிறார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான், அதாவது மார்ச் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிர பயிற்சியில பாத்தீங்கன்னா அவரு உங்க ராசில இருந்து 12ஆம் பாவகத்துக்கு மீன ராசியில போய் சஞ்சாரம் செய்வாரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துல இருந்து 11ஆம் பாவத்துக்கு போவார். மற்ற கிரகம் எல்லாமே அதே அமைப்புலதான் இருக்கும். மற்றபடி பார்த்தா உங்களுடைய ராசி அதிபதியானவர் எப்படி இருக்கிறார் நல்லா பாருங்க. ராசி அதிபதி போய் உச்சமா போய் உட்காந்துருக்கு. ராசி அதிபதி உச்சமா இருக்கிறார் உங்களுக்கு. அப்ப எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாங்க? இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க. நல்லா பாருங்க, நம்ம உடம்புல 9 ஒளிகள் இயங்குது, 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த நேரம் நம்முடைய ஜாதகத்துல தசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை பார்ப்பாங்க. இதுதான் விதி. அதான் சொல்லுவாங்க விதி மதி கதி. விதிங்கிறது என்ன? நம்முடைய பிறப்பு ஜாதகம். மதிங்கிறது என்ன? தசா புத்தி. கதிங்கிறது என்ன? கோச்சார பலன். அப்ப இது 3மே ஒரு மனிதனுக்கு கரெக்டா இருக்கணும். இதுல ஒண்ணு அப்படியே பலவீனமா சரியான பலன் இருக்காது. நம்ம சொல்லக்கூடிய பலனுக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் மாறாக இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவீங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கிட்டு இதை பலன் எடுங்க. இது பொதுவான பலன். இந்த கிரகங்கள் நகர்வை வச்சு பொது பலன் நம்ம கொடுக்குறோம். இதே ஒருத்தருக்கு நல்லா தசாபுத்தி நடத்தினா நம்ம சொன்ன விஷயத்துல கரெக்டா மாறாம கரெக்டா நடக்கும். நல்லா பாத்துக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துல நல்லா ஒரு தசாபுத்தி இருக்கும். எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். இந்த கலியுகத்துல ஒரு உயிர் ஜனனம் ஆகுதுன்னா எல்லாத்துக்குமே கர்ம வினை உண்டு. அந்த நேரங்காலம் வரும்போது அந்த கர்ம வினையை அவங்க சந்திப்பாங்க. எல்லா டைமும் ஒரு மனிதன் வந்து பிரச்சனையை பார்க்க மாட்டாருங்க. பிரச்சனை பார்க்கிறவருக்கும் நல்ல காலம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த காலகட்டத்துல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதுக்கப்புறம் இப்ப நல்லா இருக்கேன். எப்படி சொல்றாங்க? அவங்களுடைய ஜாதகத்துல அந்த தசாபுத்தி நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த தசாபுத்தி மாறும் பொழுது மாற்றங்கள் வரும். ஏன்னா இந்த இதுல 3 ரசல நீங்க பிறந்திருப்பீங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி திசை நடக்காது. மேசராசி நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி திசை நடக்காது.
உங்க ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி வரும். ஒரு சில பேருக்கு சுக்கிர புத்தி வரலாம், சுக்கிர தசை வரலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசைன்னா யாருங்க? சுக்கிர பகவான் தாங்க. யாருமே ஆசை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க. ஆசைக்காரர் ஆண்களுக்கு பெண்களை களத்துல திருமணத்துக்கு கார யாரு? சுக்கிர பகவான் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வீட்டு, இந்த இசை, கலை, இதெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான் தான். இது நல்லா இருந்தாலும் இது எல்லாமே நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். யாருமே ஆசை இல்லாம வாழ முடியாதுல்ல. ஏதாச்சும் லைஃப்ல ஒரு ஆசை வச்சிருக்கும்ல, லைஃப்ல இதை வாங்கணும், அது நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும்ல. அந்த ஆசைப்பட்ட கிரகம் தான் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டுல கும்பத்துல வந்து நிக்கிறாரு. உங்களுக்கு லாபத்துல வந்து நிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஒரு சில தடவை அஸ்தமனம், வக்ரம் இதெல்லாம் தாண்டி தான் வந்தீங்க. நிறைய ஒரு தடைகளை பார்த்திருப்பீங்க. குடும்ப ரீதியாக பாருங்க, உங்களுக்கு நிறைய ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, நல்லா பாருங்க, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு சில பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல ஒரு இட மாற்றங்கள், நல்லா பாருங்க, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், ஒரு சில தடைகள், இது எல்லாமே மேசராசிக்காரங்க சந்திச்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த ராகு பகவானுங்கிற கிரகம் உங்க ராசி மேல நின்னுச்சா, நிறைய ஒரு தடையில பார்த்தாங்க. ஒரு வருஷமா கேட்டு பாருங்க, மேசராசிக்காரங்க மருத்துவ செலவு பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 1.5 வருஷத்து காலத்துல பாருங்க, எடுத்து பாருங்க, மேசராசி என்பதற்கு மருத்துவ செலவுகளோ இல்லை குடும்பத்துல விரைய செலவுகளோ நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க. அரசியல்வாதி, அரசாங்க தொடர்பு, எதாச்சும் ஒரு விஷயத்துல போய் ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க. நிறைய ஒரு பிரச்சனையை தாண்டி தான் வந்திருப்பாங்க மேசராசிக்காரங்க. அவங்களுடைய கால அமைப்பு அப்படி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிறைய பேருக்கு மன வருத்தங்கள், நல்லா பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், ஒரு சின்ன தடைகள், திருமணம் ஆகாம டிலே ஆகிட்டே போறது, மனைவி ஒரு பிடிவாத குணம் ஆகிறது, ஒரு மன சஞ்சலத்தில் ஆகாது, நண்பர்கள் உங்களுக்கு எதிரியா மாறுறது, இது எல்லா நிகழ்வுமே நடந்துச்சு. உங்களுக்கு இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரகங்கள் மாற மாற கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜனவரி மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. தசாபதி நல்லா இருந்துட்டாவே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறிடும் உங்க ஜாதத்துல. தசாபதி 6, 8, 12 நடந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலனுக்கு சம்பந்தமே இருக்காது. அவர் போய் நிறைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, என் உடம்பு மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப சில பேருக்கு ஜாதத்துல தசாபதி தான் மெயினான ஒரு விஷயம். இப்ப இந்த மேசராசிக்கு இந்த லாப சுக்கிரன் என்ன பண்ண போறாரு? நல்லா பாருங்க, லாப சுக்கிரனா வராரு. நட்பு கிரக வீட்டுல போய் இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு. அதுல எந்தெந்த கிரகத்தோட இணைவுல இருக்காரு பாருங்க. நம்முடைய சுய ஜாதகத்துல 11ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது நல்லதை மட்டும்தான் பண்ணும். அவ்வளவுதான், நல்லதை மட்டும்தான் அது செய்யும். 11ல என்னென்ன வரும்? மூத்த சகோதர உறவு வரும். எடுத்தவன உறவு முறையில் யார் வருவார்? மூத்த சகோதர உறவு வருவாங்க. அடுத்து பெருங்கொண்ட கஜானா பணத்துக்கு வரும். அடுத்து பார்த்தோன்னா நம்முடைய ஆசைகள், என்ன மனசுல ஆசை வச்சிருமோ அது 11ஆம் பாகம். படிப்பு கல்வியை நிறைவேற்றக்கூடியது 11ஆம் பாகம். எல்லாமே இந்த 11ஆம் பாகம் தான். இந்த இடத்துல போய் உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்காரு. சுக்கிரன் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? நல்லா பாங்க, உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. அடுத்து யார்? 7 நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். அது போய் 11ஆம் இடத்துல பலமா இருக்கு லாபத்துல. அப்ப இங்க கெட்ட பலனை சொல்ல முடியுமா மேசராசிக்கு? நல்ல பலன் நடக்கணுமா நடக்க கூடாதா? திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இப்ப அடி பாருங்க, சொல்லி வச்சுக்க அடி பாருங்க, அடி தரமான, அதாவது இவருக்கு எது வந்தாலும் சரி எகிரி நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் என்னை பொறுத்தவரையும் மேசத்துக்கு. நீங்க தன்னம்பிக்கை மட்டும் விடாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் தைரியமா நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. வருமானம் பாருங்க, என்னை பொறுத்தவரையும் பாருங்க, குடும்பத்துல வருமானமே இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப கொடுப்பாரு பாருங்க வருமானத்தை. சூப்பரான யோகம். அவர் யாருக்கூடிய நட்சத்திரத்துல போற, ஏன் வருமானம் இருக்குங்கிற நான் வார்த்தையை நான் அழுத்துறேன் உங்களுக்கு. ஏன் சொல்றேன்? அவிட்ட நட்சத்திரத்துல தான் அவர் பயணிக்க போறார். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துலதான் அவர் பெயர்ச்சியாகி போய் நிக்கிறாரு. 3ஆம் பாதத்துல கும்ப ராசியில போறாரு. அவிட்ட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? உங்களுடைய ராசி அதிபதியுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அங்க போகும்போது வருமானத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? 100க்கு 100%. இப்ப ஏதாச்சும் ஒரு சேமிப்பு நீங்க பண்ணி ஆகணும். இது மேசராசிக்கு யாருக்காலும் பாருங்க, நிறைய செலவு வரட்டுமே, கடனாவே நீங்க ஆகட்டுமே,
இப்ப ஏதாச்சும் ஒரு இன்கம் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மிச்சம் பண்ணக்கூடிய நேரம் மார்ச் மாசம் 8ஆம் தேதி. அப்ப வருமானம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், பயங்கர அனுகூலமா இருக்கும். இது 100% இது சொல்லி நான் கண்டிப்பா பாருங்க, மேசராசிக்கு வருமான இன்கம் நல்லபடியா ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். என்னங்க நீ இப்படிதான் சொல்றீங்க? இதனால வரைக்கும் பிறந்தது வந்து நான் கடன் பட்டுக்கிட்டே இருக்கேங்க, எந்த ஒரு நிம்மதியுமே இல்லைங்க. அப்ப உங்க விதிஜாதத்தை எடுத்து பாருங்க. நம்ம என்ன கர்மவில பிறந்திருக்கோம், எதுக்காண்டி பிறந்தோம், நம்முடைய லக்னாதிபதி எப்படி இருக்காரு, ஜாதகத்துல எந்த திசை எந்த புத்தி நடக்குது, இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணுங்க, கண்டிப்பா மாற்றம் உண்டு. ஜோதிடத்துல நிறைய மாற்றம் இருக்கு. ஒரு பாதிப்பை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும், அதான் பரிகாரங்கிறது. ஆனா அந்த விஷயம் நடக்கும், ஆனா அந்த பிரச்சனையை குறைச்சிக்கலாம் பரிகாரம் மூலமாக. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கோயில போனா இந்த கதிர்வீச்சு உங்களுக்கு பலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்ன சொல்லுவீங்கன்னா, எல்லா இதுலயும் பாருங்க ஒரு பொது பலனா பாருங்க, கஷ்டக்கூடிய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி எடுங்கன்னு சொல்றது. இப்ப பாருங்க, வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும். அதோட யாரு கூட சேர்ந்துருக்காரு பாருங்களேன், பஞ்சமாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து வேற இருக்கிறார். அப்ப இன்கம் பயங்கரமா பெருக்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும். இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க, பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மார்ச் மாசம் 8ஆம் தேதியில இருந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அடுத்து திருமண பேச்சு பேசலாமா பேச வேண்டாமா? மேசராசிக்காரர் நிறைய பேர் திருமணம் பண்ணிருப்பாங்க, எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது மேசராசியா தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வருது. திருமண பேச்சு, திருமணத்துல ஒரு சண்டை, வம்பு, பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கும். உங்க மனைவி பிடிவாத குணமா இருந்தாங்களா இல்லையா? கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. உங்களுடைய கணவர் பிடிவாத குணமா இருந்தாரா இல்லையான்னு கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. இதெல்லாம் சரி பண்ணி அந்த வழக்கு பிரச்சனை, உங்களுக்குள்ள மன வருத்தம் எல்லாமே தீர்ந்து நல்ல அனுகூலமா இருக்குது. எதனால? சுக்கிரன் 11ஆம் இடத்துல போய் நிக்கிறாருங்க. ஒரு மனிதனுக்கு 11ல போயிட்டா எல்லா ஆசையும் வந்துடணும், ஆசையை உண்டு பண்ணிடுவார். உங்களுக்கு நிறைய ஆசையை உண்டு பண்ணிடுவாரு. அப்ப இப்ப நிறைய பேருக்கு திருமண தம்பதிகள் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அனுகூலமா வாழ போறாங்க. அது இல்லாம திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு பேசி முடிச்சு திருமணங்கள் முடிவுக்கு வரும். திருமணமே நடக்கலைங்க, எனக்கு தள்ளி போகுது, என்னன்னே தெரியல, என் ஜாதகத்துல என்னதான் அமைப்புன்னு தெரியல, இது வரைக்கும் நான் ஒரு தடையா பாக்குறேன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கு இப்ப திருமணம் நடக்கக்கூடிய நேரம் வந்துடும். தசாபதி கரெக்டா மேட்ச் ஆகி இப்ப வந்து சுக்கிரன் போய் ஏறி நச்சுன்னு உட்காந்துட்டாருன்னா இப்ப திருமண பேச்சு வரும் பாருங்க. மார்ச் 8க்குள்ள வரல, மார்ச் 8 தாண்டி வரணும். அப்ப திருமணம் பண்றவங்க பண்ணலாம். 2வது திருமணம் நல்லா இருக்கும். ஏன்னா காதல் திருமணம் சூப்பரான சக்சஸ். நீங்க பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய நேரம் இந்த சுக்கிர பயிற்சி. ஆசை தானே, ஆசைக்குள்ள யாரு உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதானே ஆழ்மன எண்ணத்தை, காதல் எண்ணத்தை தூண்டுவாரு. அவர் யாரு? சூரிய பகவான் தானே. ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, இப்ப திருமணம் முடியும் பாருங்க உங்களுக்கு. காதல் திருமணம், 2வது திருமணம். முதல் திருமணத்தான் கணவன் மனைவி பிரச்சனையை நம்ம பிரிஞ்சுட்டோம். நம்ம 2வது திருமணம் அடுத்து பண்ணலாமா பண்ண வேண்டாமா? தைரியமா பண்ணுங்க, நல்ல ஒரு யோகத்தை, சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு. இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் பண்ணலாம். இப்ப தொழில் சார்ந்த விஷயம் எப்படி பண்ணலாம்? இப்ப தொழில் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேண்டாமா? இப்ப ஆரம்பிங்க தொழில்ல, இப்ப ஆரம்பிங்க. நீங்க தாங்க கிங்கு தொழில்ல. ஏன் கிங்கு நான் சொல்றேன், 2ஆம் வீட்டு யாரு? தொழில்னா யாரு? 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் பார்க்கணும். 2 சுக்கிரன் 10 சனி. சனி பவனும் சுக்கிர பவன் இணைக்கிறாங்களா? 2 10 ஒரு மனிதனுக்கு இணைச்சாமே தொழில டாப்பா வருவாங்க. இப்ப பண்ணலாமா பண்ண வேண்டாமா? ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு தூக்கி வச்சு கரெக்டா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல வெற்றி உங்க பக்கம் உண்டு. நீங்க தாங்க இந்த தொழில கிங்கா வரணும். இப்ப தொழில நஷ்டமா இருந்தாலும் சரி, இப்ப லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக மார்ச் மாசம் 8க்கு அப்புறம் நடந்தே தீரும். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டால். வேலையே கிடைக்கல, உத்தியோகமே கிடைக்கல, இப்ப கிடைக்குமா கிடைக்காதா? 100க்கு 100% நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வரப்போகுது. உயர் பதவி, ப்ரமோஷனுக்கு வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, வேற கம்பெனில ப்ரொமோஷன் எதிர்பார்க்கணும், கண்டிப்பா பாருங்க, நல்ல வேலையா வரும். நீங்க பார்த்த வேலையோட டாப்பான வேலையா வரும். ஏன் 6 கூடயே 11ல போயிட்டாரு, அவ்வளவுதான். ஒரே விஷயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. புதனும் சேர்ந்து இருக்காரு, சுக்கரோட சேர்ந்துட்டாரு. இப்ப வேலை உதயத்துல உயர் பதவி கிடைக்கணும், இல்ல வேலை கிடைக்காத அளவுக்கு வேலை கிடைக்கும். அப்ப வேலை மாற்றம் உண்டா இல்லையா? கண்டிப்பாக உண்டு. மாணவ மாணவிகள் செல்வத்துக்குலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, படிப்பு கல்வியை பாருங்க. இப்ப பாருங்க, நீ வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க, கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. உங்களுடைய படிப்பு, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. சூப்பரான ஒரு நேரம். மாணவ மாணவிகளாம் ஒரு பெற்றோர்கள் நல்ல பேர் எடுக்க போறாங்க. நல்ல ஒழுக்கமான குணம் வரும். இப்ப நண்பர்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க, இப்ப எல்லாமே ஒண்ணு சேருவீங்க. எல்லாமே ஒரு அனுகூலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார். அதே மாதிரி பாருங்க, உடல் சார்ந்த பிரச்சனை, இனிமேல் மருத்துவ செலவு பத்தி நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு இனிமேல் மருத்துவ செலவு வராது. இனிமேல் நல்ல ஒரு அனுகூலங்கள் உண்டு.
இடம் பூமி வீடு வாங்கலாமா வாங்க வேண்டாமா? தைரியமா வாங்க. என்னை பொறுத்தவரை வீடோ இடமோ பூமியோ நீங்க கிரயம் பண்ணலாம், அது சார்ந்த விஷயம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு யோகம், சூப்பரான யோகம். உங்க குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு ஏதாச்சும் இடம் வாங்க. ஏன் செவ்வாய் உச்சங்க, செவ்வாய் ஒரு வந்து தொடப்போறாரு. செவ்வாய் வந்து யாரை தொடப்போறாரு? சுக்கிரன் தொடப்போறாரு. உன்னை இடமா வாங்கு இல்ல வீடை கட்டு அப்படின்னு சொல்றாரு செவ்வாய் பகவான். எப்ப? கரெக்டா மார்ச் மாசம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் 11க்கு வந்துருவாரு. அப்ப இந்த நேரம் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ எல்லாமே உங்களுக்கு வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு. டைமிங் இதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். வீடு வாங்கணும், இல்ல வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இல்ல வண்டியை மாத்தணும், இடத்த மாத்தணும், பூமி, அது எல்லாமே மாத்திக்கலாம். அந்த நேரம் மேச ராசிக்கு சூப்பரான நேரம். குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் 100க்கு 100% கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் தடையாகுதுன்னா அந்த மாதிரி தடையாகாதுன்னா ஒரு அனுகூலமா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே டாப்பு. தைரியமா இருங்க. கமிஷன் பிசினஸ் நீங்க எல்லாமே கிங்கா வருவீங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்க பாருங்க, மேசராசிக்காரங்க. வண்டி வாகன பிசினஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ல இருப்பாங்க, மருத்துவத்துறையில இருப்பாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு சூப்பரா இருக்கும். டெய்லர் சம்பந்தப்பட்ட துறை, கட்டிட சம்பந்தப்பட்ட துறை, மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே டாப். ரியல் எஸ்டேட்னா தைரியமா பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அரசியல்வாதிகள்னா இப்பதாங்க நீங்க கிங்கு. அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த உயர் பதவினா கிடைச்சிரும். இப்ப எதிரே பார்த்துக்க நல்ல ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அந்தஸ்துக்கு வரும் வரப்போகுது. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா வந்துடும். இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார். எங்க போய் நீ கடன் லோன் கிடைக்கும், நிறைய பேர் கிடைச்சிடும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும். இப்ப முதலீடு பண்ணும் ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல. சுக்கிரன் 11 இருக்காரு, பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. கமிஷன் ஏஜென்சி அதான் ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இந்த பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு. அரசியல் தொடர்பு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். பெருங்கொண்டம் எங்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, வட்டி தொழில் பண்றேன், நகை கடை வச்சிருக்கீங்க, வட்டி தொழில் பண்ணா அந்த தொழிலும் உங்களுக்கு இப்ப சூப்பரா கொண்டு போவார். நல்ல ஒரு மாற்றங்கள். மெயினா பெண்கள் சாதிக்கலாம். இப்ப பெண்கள் இருந்தாங்கன்னா ஆணுடைய தைரிய விரிவு உங்களுக்குள்ள வரும். தொழில நீங்க தான் கிங்கா இருப்பீங்க. இப்ப பாருங்க, பெண்களுக்குலாம் பாருங்க, விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், கல்வி, எல்லாத்துலயும் பெண்கள் சாதிப்பாங்க. இந்த நேரத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. ஏன் பெண் ராசிக்கு போறாரு இந்த செவ்வாய் பவன். எப்ப போறாரு? மார்ச் மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசியில போயிட்டாருன்னா இங்க உங்க மதிப்பு வர உங்களை தேடி வரும் பெண்களுக்குலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா பாருங்க, நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து நிறைய கேட்கிற கேள்வி, என்ன கேள்வி கேட்கிறாங்க? லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகம். வெளிநாட்டு உள்ளவரும் இங்கே உள்ளவங்க சொல்றேன், எதிர்பாராத பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். லாட்ரி யோகத்துல உண்டு ஒரு பலன் கிடைக்க போது அதை பயன்படுத்திக்கங்க. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்துல தசாபுதியை பதில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா யோகத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, இந்த ஜாதகத்துல எல்லாமே உங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி அமைச்சிடும். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு இறைவன் ஒரு அனுகிரகத்தை பண்ணுவார். நல்லா அனுகூலமா இருக்குது. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம். அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க, இந்த சுக்கிர பகவானை கிரக பயிற்சி சூப்பரான யோகம். பாத்துக்கணும். இப்படி ராசி அதிபதி 6ஆம் இடத்துல தான் இப்ப வந்திருக்காரு. என்ன எதிரி, பகை, போட்டி, போராட்டம், தடையெல்லாம் பாத்தீங்களா? ஆமாம்பாங்க. வேலை உத்தியத்தில் பிரச்சனை இருந்துச்சா? ஆமாம்பாரு. கணவன் மனைவிட்ட பிரச்சனை இருந்துச்சா? ஆமாம்பாரு. கூட்டு தொழில பிரச்சனை இருந்துச்சா? ஆமாம்பாரு. ஏதாச்சும் எதிர்பாராத ஒரு மனக்குழப்பத்துல ஒரு தடுமாற்றத்துல இருப்பாரு. வேலை உத்தியத்துல பிரச்சனை எல்லாமே இருக்கும். இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. உடைய நட்சத்திர அதிபதி கேது எங்கே யாருடைய கால நிற்கிறாரு? செவ்வாய் பவன் கால நிற்கிறாரு, சித்திரத்தில் நிற்கிறார். அந்த செவ்வாய் அதிபதி எங்க போய் நிற்கிறார்? 11ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. அப்ப ஏதோ தலைமை பொறுப்போ வேலை மாற்றமோ உத்தியோக மாற்றம் உண்டு. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். தொழில நல்ல ஒரு அனுகூலம் வந்துடும். உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு காலம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. உத்தியோகத்துல உயர் பதவி, கடன், பகை, நோய், எதிரி எல்லாமே நீங்க பேஸ் பண்ணிருவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. எப்படிப்பட்ட எதிராலும் ஜெயிச்சிருவீங்க. கல்விகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை எழுதுறவங்க எக்ஸாம் தைரியமா எழுதுங்க. கண்டிப்பா ஒரு மருத்துவத்துறை, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, இது சம்மந்தப்பட்ட நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையில வேலை பார்க்குறவங்க, தொழில் பண்றவங்க, உத்தியோகம் வேற உத்தியோகம் மாத்துறவங்க எல்லாத்துக்கும் நல்ல டைம் இப்போ அனுகூலமா இருக்குது. கண்டிப்பா பண்ணுங்க, உங்களுக்கு பக்கம் வெற்றிகள் தேடி வரும். அஸ்வினில பிறந்தவங்களுக்கு, அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ஆசைகள் லைஃப்ல நிறைய இருக்கும். இவங்க எதுலையுமே பாருங்க, இந்த இசை, கலை, ஓவியம் வரைகிறது, படம் வரைகிறது எல்லாமே பாருங்க சூப்பரா இருப்பாங்க. ஒரு முகத்தோற்றம் இருக்கு பாருங்க, முக லட்சணமா கடாச்சாரமா இருப்பாங்க. யாரு? பரணேஸ்வரத்துல பிறந்துட்டாவே இவங்க கடாச்சாரத்தோட இருப்பாங்க. ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கும்? இவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு எதிர்காலம் இனிமே சூப்பரா இருக்கு. உங்க நட்சத்திரம் 10ஆம் இடத்துல இருந்தார். பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரணும். இனிமே அது லாபத்துக்கு போயிட்டாரு. 11க்கு போயிட்டாரா? படிக்கக்கூடிய மாணவர்கள் டாப்பா வருவாங்க. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிரும்.
வேலை உத்தியம் கிடைக்காத வேலை உத்தியம், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் நிறைய பேர் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட். தொழில் சூப்பரா இருக்கும். கல்வி மாணவர்கள்லாம் சிறப்பா இருக்கும். கடன் எங்கே போய் கேட்டாலும் கடன் கிடைக்கும். திருமண வாழ்க்கை தம்பதிகள் சந்தோஷமா சுகபோகமா இருப்பாங்க. காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி நிறைய பேருக்கு. நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. தாய் தந்தையுடைய சுத்தம், இடம், பூமி, வீடு வாங்கலாமா வேணாமா? கண்டிப்பா வாங்கலாம். பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்க அந்த பணம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும். நிறைய ஒரு பிடிவாத குணம், தன்மானம், ஒரு மதிப்பு முறையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இதுலயுமே பாருங்க, தனக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய கேரக்டர். தன்னுடைய குடும்பத்தை நீங்க தான் தூக்கி சுமக்கணும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே ஒரு இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி 11ஆம் பாவத்தில் போய் நிற்கிறாரா? 11 ஆசை. உங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. தொழில டாப்பா இருக்கும். வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறத கரெக்டா மார்ச் மாசம் 14ஆம் தேதிக்கு தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் இதுலையுமே விட்டு கொடுத்து போறது நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு விரைய செலவு உங்களுக்கு காட்டும். யாருக்கு? கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவோ, விரைய செலவோ, குடும்பத்துல ஒரு வேலை உத்தியோக மாற்றமோ, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடையை கொண்டு வந்து காட்டிடுவார். கரெக்டா மார்ச் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். மற்றபடி தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள், ஒரு இடமாற்றம், நீங்க நினைச்ச மாதிரி ப்ரொமோஷன், வெளிநாட்டுல வெளியூர்ல போய் ப்ரொமோஷன் ஆகிறது, இது எல்லாமே ஒரு சிறப்பா இருக்கு. வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கலாம், திடீர் யோகனா உங்களுக்கு உண்டு. கண்டிப்பா பயன்படுத்திக்க. இப்ப வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேச ராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாக அமைகிறது.